ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம ஷிப்பினுடைய அடுத்த பார்ட்டுமா எல்லாம் இது வரைக்கும் சைடில் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கீங்களாம்மா? இந்த க்ரீனில் இன்னும் கோக்கலை இல்லையா? இது வரைக்கும் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ க்ரீனில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க. இந்த ரோ வந்திருக்கு இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக இங்கே முடிச்சிருப்பீங்க. இந்த உங்களை பார்த்து இப்படி வச்சுருக்கீங்க ஷிப்பை, ஓகேவா? இப்போ உங்களை பார்த்து இந்த ஒயர் இருக்கும், அந்த ஒயரை இந்த மேலே ஒரு தெரியுது இல்லையா, சில்வர் அது ஷிப்பு மணி, அதில் கோருங்க. அடுத்தது இது கீழ்ப்பக்கம் வர க்ரீனில் கோக்கணுமா, சரிங்களா? இதை பாருங்கள். இப்போ ஒரு அந்த மணி ஓகே. மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற இந்த கீழே இருக்கிற க்ரீன் மணி ஓகேவா? இப்போது கடைசியில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்தது மணி கோக்க வேண்டாமா? இங்கே எப்படி அது ஸ்கொயர் தெரியுது பாருங்கள். அதனால் ஒயரை மட்டும் அந்த மணியில் விட்டு, அதே போல் இந்த பக்கம் கடைசி அந்த க்ரீனில் விட்டு,
முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ யார் இன்னும் இந்த பேஸ் இன்னும் செகண்ட் ஜாயின் பண்ணலன்றவங்க இதே போல் இன்னொன்று போட்டு முதல்ல 3 பக்கம் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா அட்டையை வச்சுட்டு 4வது பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது ஏற்கனவே நிறைய இந்த பெருமாள் பீடத்துக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மேலே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ கவனிங்க, இது இங்கே இப்படி தெரியுது இல்லைம்மா, சின்னதாக பாக்ஸ் மாதிரி. அதில் இந்த கார்னரில் ஒரு மணி தெரியுதா ஜாயின் பண்ணுது, அதில் ஒயரை விடுங்க. ஓகே? இந்த எட்ஜில் தோற்கு பாருங்கள், அதில் விடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில், அதாவது இப்படி நீங்கள் இப்படி வச்சிங்களானாலே இந்த அக்கு மாதிரி தெரியுது பாருங்கள். 1 இது ஜாயின் பண்ணுது, 1 2 3 4 5 6 7 மணி சைடில் இப்படி இருக்கும் இல்லையா, அதில் 7வது மணி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மணி, இந்த 3 மணிக்கும் குறுக்கில் ஒரு சகப்பு மணி. எடுத்துங்களா? ஓகேவா? இப்போ அதிலேருந்து வரிசையாக அதை பாருங்கள். ஒயரை சமமாக வச்சுக்கிறேங்க. ஒரு ரெட்டு, ஓகேவா? இப்போது அப்படியே இந்த ரெட்டை ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் ஜாயின் பண்ண உடனேவே அட்டை ஒன்று கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் அட்டை இல்லை, நான் கட் பண்ணல. இது பாருங்க, இவ்வளோ அகலம். அப்படிலேருந்து கொஞ்சம் கிராஸாக இதை மேலே இப்படி வச்சுக்கிடுங்க அட்டையில். என்ன கரெக்டாக இதுக்கும் இதுக்கும் இப்படி வரணும். ஓகேவா? நம்ம இவங்களுக்கு பெருமாளுக்கு இது பண்ணும்போது முதல்ல கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணோம் தெரியுங்களா, முதல்ல 4 லைன் போட்டு அந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே புதஞ்சாலும் பரவாயில்லம்மா, ஏன்னா இங்கே திருத்திட்டு இருக்காத இருக்கும். ஸோ இது அகலம், இது அகலம். அகலத்திலேருந்து இப்படி போடுங்க கேஸாக, இதே போல் இப்படி கேஸை
இந்த இடத்துல கோடு. இதை வச்சு கட் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த அட்டையை நல்லா உள்ளே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானும் அட்டையை கட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வச்சு எப்படின்னு சொல்கிறேன். சரியா? இப்போ இது பாருங்கம்மா, எனக்கு ஸ்டிஃப் அட்டை கிடைக்கலன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் சும்மா இதை கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இதை வச்சேன்னா லூஸாக தான் இருக்கும், அதனால் நான் இதை வைக்க மாட்டேன். உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காகத்தான். இந்த கேலண்டர் அட்டை எடுத்துக்கிடுங்கம்மா. பழைய கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா, டெய்லி ஷீட் கேலண்டர் அட்டை, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சும்மா கார்ட்போர்டு, அது சரியில்லை. இது பாருங்கள் எவ்வளோ கேப் தெரியுதுன்னு. நல்லா இதை டைட்டாக உள்ளே வச்சுட்டு இதை இவ்வளோ தூரத்துக்கு எப்போவும் இந்த அக்கு மணி வருது பார்த்திங்களா, அது வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும் ஒவ்வொரு மணிக்கும். சரிங்களா? அப்படியே இப்படி ஃபுல்லாக இதே போலயே இந்த பக்கமும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இங்கே வருது இது 3 மணி, இந்த சைடு மணி, இந்த பின்பக்க மணி, இது இங்கேருந்து அதே போல் இதுக்கும் ஒரு அட்டையை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மேலே எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி சொல்லிட்டேன். அதே போலயே இந்த பக்கமும் பண்ணணும். ஓகேவா? இதோ இது நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா கீழே, அதே போலயே இந்த பக்கமும் இந்த கீழே இருக்கிற க்ரீனுக்கு இந்த சில்வர் ஜாயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதையும் வச்சு நல்லா அட்டை வேறு ஸ்டிஃப் அட்டையை வச்சு ஜாயின் இந்த ஸ்டார்டிங் இப்படி கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த அக்கு மணிலேருந்து அப்படியே அதே போலயே இந்த பக்கமும் அட்டையை வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மேல் போர்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது முடிச்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் யாரும் போட்டுட்ருக்கவங்க பிரச்சனை இல்லை. போடாத இருந்தீங்களன்னா இதையும் அப்படியே இந்த 4 இதுலேருந்து எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த 7க்கும் இந்த 7க்கும் அதே போல் இங்கேருந்து இப்படி 4 பக்கமும் உள்ள அட்டை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை முடிச்சுட்டா நம்ம ஒன்லி மேல் போர்ஷன் மட்டும்தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம மேல் போர்ஷன் பார்த்துடுவோம். சரிங்களா? அப்போ நமக்கு ஷிப்பு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது நம்ம வேணையை பார்க்கலாம். ஓகேவா? வேணையை போட்டுட்டோன்னு சொன்னால் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரதத்துக்கு. ஓகேங்களா? இன்னும் யாருக்கு பீட்ஸ் வேணும் சொல்லிடுங்க ரதத்துக்கு. சரிங்களா? Thank you.